Hi guys, இன்னைக்கு வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் நடிச்சு பேட் பாய்ஸ் சீரிஸில் பார்ட் 4 ரிலீஸ் ஆகிருக்கிற பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்ட் 3 ரிலீஸ் ஆன பேட் பாய்ஸ் ஃபார் லைஃபோட ஒரு டேரக்ட் சீக்வல் தான். பார்ட் 3ல் கொல்லப்பட்ட மைக் அண்ட் மார்க்கஸோட சீனியர் ஆஃபீஸரான கேப்டன் ஹாவர்டுக்கும் ட்ரக் டீலர் கும்பலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வெளில வருது. கேப்டன் ஹாவர்டு இப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்ட்டு என்ன நடக்குதுன்ட்டு மைக்கும் மார்க்கஸும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்படி போகிறப்போ கேப்டன் ஹாவர்டு விட்டு போன ஒரு சில க்ளூஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த க்ளூவுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, யார் இதை பண்ணா அப்படின்ட்டு ஒரு மிஷனில் இறங்குறாங்க. அந்த மிஷன் தான் பேட் பாய்ஸ் பார்ட் 4. பேட் பாய்ஸ் சீரிஸ் படங்கள் அப்படின்னாலே ஒரு காமிக்கல் ஃபன் ப்ளஸ் ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் இருக்கும். அது பார்ட் 3ல் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பார்ட்டில் ஃபன்னுக்கும் ஆக்ஷனுக்கும் பஞ்சமே கிடையாது. என்னதான் நம்ம ஹீரோஸ் வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸுக்கு 55 வயசுக்கு மேலே ஆகிட்டாலும் இன்னும் நாங்கள் பேட் பாய்ஸ் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. முக்கியமாக மார்க்கஸாக நடித்த மார்ட்டின் லாரன்ஸு தன்னோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் பண்ணுற காமெடியாகட்டும், அவரோட டைலாக் டெலிவரியில் பண்ணுற காமெடியாகட்டும், எல்லாத்துலேயும் மனுஷன் பூந்து விளையாண்டாப்பில் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் எந்த அளவுக்கு காமெடி ஃபன் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஃபைட் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸும் இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. சொல்லப்போனால் அந்த ஹாலிவுட் மேக்கிங் அப்படிங்கிறத இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த ஃபைட் சீன்ஸில் படத்தில் மொத்தம் ஒரு 10 ஃபைட் சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் 10மே ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அந்த ஃபைட் சீன்ஸில் வர கேமரா மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மூடை செட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த படத்தை அந்த ஃபைட் சீன்ஸை ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டுது. முக்கியமாக அந்த கேமரா மூவ்மெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். நிறைய காட்சிகளில் அந்த கேமரா மூவ்மெண்ட் அவன் எப்படி எடுத்தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்க்க பிரமிப்பாக இருந்துச்சு. படத்தில் ஒரு ஃபைட் சீன், அதுக்கடுத்து ஒரு காமெடி சீனு, அதுக்கப்புறம் அதை அப்போ தொடர்ந்து அப்படியே ஒரு கேரக்டர் ரைட்டிங், திருப்பி அடுத்த ஒரு ஃபைட்டு அப்படின்ட்டு படம் தொடர்ச்சியாக நிற்காமல் போய்கிட்டே இருக்குது. எந்த லேகுமே தெரில. படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸு, எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு சின்ன ரைட்டிங் இருந்துச்சு. பட் அந்த ரைட்டிங் கதையில் இல்லை அப்படிங்கிறதா ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு காமிக்கல் ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு யூஷுவல் ஸ்டோரி டெல்லிங் தான். அடுத்தடுத்து என்ன நடக்க போது மோஸ்ட்லி நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் படத்தோட ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் ஃபைட் அண்ட் காமெடி படத்தை நீட்டாக முடிச்சிட்டாங்க. பட் உங்களுக்கு இந்த பேட் பாய்ஸ் படங்களோட வில் ஸ்மித்தோட அந்த காமெடி ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை.